மொத்தமாக 9,000 ஃபைன் தமிழ்நாட்டுக்கு. பிக்டாடி நம்பர் 1 அருமை சிறப்பான சம்பவம். உள்ள எப்படி இருக்கு? கத்திரிக்காய், நான்வெஜ். அவ்வளோதான். பாட்டு பாடியே சவுத் இந்தியன் மாத்திட்டோம். Alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பை இருப்பீர், மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் என்ன 1000 10,000 ஃபைன். சரி நீ பேசு. சொல்லலாம். எங்கே போகிறேன்னு சொல்லலாம். நாங்கள் பிக் டாடி போகிறோம். எங்கே போகிறோம்? பிக் டாடி. கோவாலேயே அதுதான் பெருசு. அப்படி தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது வேற யாருக்கு தெரிஞ்சது? ஒரு நிமிஷம் போடு. நாங்கள் வந்தாலே வெடிகுண்டு போடுவாங்க. சரி ஓகேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் டாடி போகிறோம். போயிட்டு அந்த எப்படி இருக்கு என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி வாங்க போகலாம். ஹாய். கிளம்பிக்கிட்டே இருந்தேன். சரியா, நாளைக்கு தான் போவோம். ஓகே. ஏன் வேணும் அவ்வளோ நேரம் எவனும் நிற்கல? வண்டியை மாற்றினது ஒரு தப்பா? இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் போடு. ஃபைனுக்கு மேலே ஃபைன் போடுது. ஒன்றுமே பண்ண முடியாது. 9,000 ஃபைன் மொத்தமாக 9,000 ஃபைன் தமிழ்நாட்டுக்கு. திருடிட்டானே. லைசன்ஸை காமிச்சு விட மாட்டேங்கிறான். நீ குடிச்சிருக்கே சொல்லுறோம், நான் குடிக்கலே. சரி வாங்க போகலாம். இங்கே ஒரு மனுஷன் இன்னும் சட்டை போடலையே. வாண்ணா வள்ளியா. பிக் டாடிக்குள்ளே தான் இருக்கும். பிக் டாடிக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரூஃபெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ப்ரூஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இதுதான் ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டல். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே இருக்கும். 5,000 6,000 சரியான லக்ஸுரிங்க. வீடியோ புளியமட்டிக்காரனுக்கு வந்த லக்கு பார்த்தீங்களா எப்படின்னு? இந்தியா வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிக் டாடி. நம்பர் 1 அருமை சிறப்பான சம்பவம். உள்ள எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. முன்னாடி நடக்குது பாருங்க, பின்னாடி நடக்கும். கண்கூடாக பாருங்க. போய் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் இல்லாமல் உள்ளோட மாட்டாங்க. ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க வரும்போது. அதே மாதிரி 5,000 6,000 பிராண்டிங் இருக்குது. எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிங்கி வச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்க மாட்டிருக்கு. மைக்கு பிடிங்கி வச்சிட்டாங்க. இது என்ட்ரன்ஸு. மைக்கு பிடிங்கி வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மைக்கே இல்லாமல் தான் பேசி ஆகணும். அப்படியே சவுண்டாக பேசிக்கிறேன். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம டோக்கனை. இந்த ஷிப்பில் ஏறி தான் நம்ம போகணும். ஷிப்பில் ஏறி தான் நம்ம அந்த பிக் டாடிக்கு போகணும். சரி ஓகே, ஷிப்பில் ஏறுவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. அடுத்த ஷிப்பில் தான் நம்ம போக போகிறோம். இதுவும் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஷிப்பில் தான் நம்ம போக போகிறோம். என்ஜாய் தாங்க. சரியான லக்ஸுரி, தரமான லக்ஸுரியாக இருக்கும். கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை. கோவாலி இதுதான் பெருசு. பிக் டாடியோட டின்னர் ரூமுக்கு வந்திருக்கோம். டின்னர் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துலையும் அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஃபுல்லாக இங்கே சாப்பிட்றது. இங்கே என்ன வேணுமோ நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல்கஹால் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக இங்கே தான் இருக்கும். வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்க்கலாங்களா? பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸை தான் நான்
ஃபோட்டோலேயே பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. இன்றைக்கி நேரில் பார்க்குறேன். எல்லாமே உங்கள் ஒரு ஃபுட்டுங்க. எல்லாமே உங்கள் ஒரு ஃபுட்டு. ரைஸு, கால்னா குழம்பு, சிக்கன், கத்திரிக்காய், பாஸ்தா, கேக் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே. ஸ்வீட் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டாப்லி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே ரூஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும். அங்கேயும் டின்னர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றி பார்த்துக்கலாம். ரூஃப்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே தெரியுங்க. அந்த கப்பல், வெளியே இருக்க கப்பல், லைட்டிங் எல்லாமே தெரியும். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரீமியம் இருக்கவங்க மட்டும்தான், வேறு யாருமே மேலே விட மாட்டாங்க. எல்லாம் செக் பண்ணி மட்டும்தான் உள்ள விடுவாங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்வெஜ். ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம். பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மதான் அவ்வளோதான். பாட்டு பாடியே சவுத் இந்தியான்னு மாத்திட்டோம். எல்லாமே ஓகே தாங்க. பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கோவா விட்டு விடைபெறுகிறோம். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, சீக்கிரமாக நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாளானைக்கு காலையில் வந்துடுவோம். நாளைக்கு நைட்டு போயிடுவோம். பஸ்ஸில் 2 ஹவர்ஸில் நாங்கள் வந்துடுவோம். ஏதோ போயிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. இப்படி போனா இப்படியே வந்துட்டேன். நாங்கள் வரோம் புளியம்பட்டிக்கு வரோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக் டாடியிலேருந்து வெளியே வந்துட்டோம். வந்து பிக் டாடி ஆக்சுவலாக இப்போ டைம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? டைம் இப்போ 3:30 2:30 ஆச்சு. 2:30 ஆச்சு. 2:30 பாருங்கள் எவ்வளோ வண்டி கோவாவில். 2:30 இப்படி இருக்குதுன்னு. புளியம்பட்டி தானே? புளியம்பட்டியில் இப்போ யாராக இருப்பா? ஒரு சனம் இருக்காது. நாய் வேணால் ரோட்டில் நின்றுருக்கு. நாய் படுத்து தூங்கியிருக்கு. டைம் எவ்வளோ? டைம் 2:39. அதான் 2:39 ஆச்சு. 2:39. நீ போல எங்கேயும் போக முடியாது. தெருக்குள்ள தாண்ட முடியாது. 2 நாளைக்கு முடிச்சிருக்கு. 10 மணிக்கு பஸ் தட்டிடுவாங்க வெளியில. 2 டே தட்டிடுற வெளியே வச்சு அங்கே டைம் பாருங்க வச்சு செகண்ட் டைம் 12 காலையில் வந்து 10 மணி
நாளைக்கு முடிவே சாட்டிடுவான் சரியா நாளைக்கு எந்த தெரு வந்து ஒரு சீட்டு பாரு யார் மனசு பண்ண மாதிரி நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிறேன் அஜி உனக்கு இந்த தொட்டு கொடுப்பது 2 டைம் எனக்கு ஒரு டைம் பக்கத்தில் இருக்கிறேன் இன்னும் தூரமாக இருக்குது ஃப்ளைட் டிக்கெட் நான் பஸ் கொடுப்பேன் கோவிந்தா போட்டு நம்மளுக்கு குண்டி வச்சு நான் பார்க்க மாட்டேன் அதாவது என்ன எல்லாத்தையும் போய் டிக்கெட் போட்டோம் ஒரு ஆசாமி 2 ஆசாமி 3 ஆசாமி அவன் SSK 3 பேருக்கு கிடைச்சிச்சு பஸ் வந்து குண்டி சொல்றாங்க அண்ணா பாட்டு போறாரு கோவிந்தா கோவிந்தா டைம் காட்டு டைம் காலையில இவர் வேற வாழ்க்கை பொண்ணை பதில் இருக்கிறியா புரியும்படி இருக்கிறியா வாயை முடிச்சுட்டு பாசு போயிட்டு இருப்பியா ஏன்னா நீங்க அவனால வந்துட்டு இருக்கிறேன் 800 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தான் கூட வெளியே ஏறி வந்துடலாம் நீ எதுக்கு கத்து வாய்ஸே நான் ஸ்டாப் இன்னும் காட்டலண்ணா போனா வேணாண்ணா அவனுக்கு எவ்வளோ போடுறே வேணும் போட்டுருக்கு ஏன்டா கட்டுறோம்னா நமக்கு கொச்சு நிற்க மாட்டேங்குது அது போடுறே அடிப்பிடிச்சு போயிட்டு இருக்கா எடுத்துட்டியாண்ணா போட்டிருக்க ஒரு 12:55 நம்ம போகணும் அவ்வளோதான் எல்லாம் தூங்காதீங்க எல்லாம் வாங்க குளிக்கல போய் கிளம்புங்க குளிக்கிறியா அப்படியே வேண்டியதா குளிச்சுட்டு நேரத்தில் எந்திரிச்சு காப்பி வைக்கிறாரு